சந்திரன். அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் வழி உறவில் மிக கடுமையாக பல சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். யாரையுமே கூசாமல் கை வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அந்த இடத்துல பெண்களால் அவமானப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஒருவேளை பெண்களே இவங்களுக்கு இதை இந்த பாலா படம் பார்த்த மாதிரி தான், அம்மாவே பையனுக்கு விஷம் வச்சு கொள்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து எடுத்திருப்பார். அது மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 5ஆம் இடத்து அதிபதியாக இருந்தும் ஆட்சி சந்திரனாக இருந்தும் இந்த சூரியனுடைய நிலைப்பாட்டில் இந்த சந்திரனுடைய நிலை அப்படின்றது மிக கடுமையான பாதிப்பை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஏற்கனவே சந்திரன் அஸ்தமனத்துக்குள்ளே இருக்கார், அல்லது இந்த சந்திரன் 4 டிகிரி இருக்கார், இந்த சூரியன் 28 டிகிரி இருக்கார். இது பாதிக்காது, இது பாதிப்பை தராது. இந்த பாதிப்பை தராத அமைப்பு அப்படின்றது சந்திரன் ஆட்சி சந்திரனாகவே இருப்பார். சூரியன் விலகிய சூரியனாக இருக்கு, ஒரு 16 டிகிரி அல்லது 16 டிகிரிக்கு தள்ளி இருக்காருன்னு வச்சுக்கோமே. இது எதுவுமே நம்ம முதல்ல சொல்ல பலன் தான். சொத்து பத்துக்கள் சேரும், அம்மாவுடைய சொத்து சேரும், தன்னுடைய தந்தை வழி சொத்து சேரும். இது எல்லாமே சேரக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது தள்ளி இருந்தால், இதுவே இங்கே இருந்தால் ரொம்ப டாப்னு சொல்லலாம். இங்கே ராகுவை உள்ளே போட்டோம், நெருங்கிய பாகையில் இருக்காங்க, இங்கே 2 பேருமே ஆஃப் ஆயிடுவாங்க. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு ரவுடிசம் தான் அதிகமாகும். ராகு தான் இருந்த இடம் என்ன, அவருடைய புத்தி, 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி, தானாக கற்றுக்கிறது, தன்னறிவை தானே உணர்தல், இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம், பூர்வீகம். அதே மாதிரி வம்சாவழி, பூர்வ சென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் குலைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு செய்வார். பொதுவாக இந்த ராகு இருக்கக்கூடிய பாவத்தின் பலனை எடுத்து செய்வார், கூடவே சேர்ந்த கிரகங்களின் பலனை எடுத்து செய்வார். அப்போ சேர்ந்த கிரகங்களின் பலனை எடுத்து செய்யக்கூடியவர் இது எந்த மாதிரியான 2மே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. தானாக வம்புக்கு போகிறது, தானாக வழக்குக்கு போகிறது, தானாக இம்சையை தெரிக்கிறது, தானாக வண்டியில் ரேஸ் விடுறது, ரேஸில் விட்டு சாகசத்தை காமிக்கிறது, போய் எங்காவது விழுந்துக்கிறது, உடப்படுறது. இது சூரிய தசையிலே நடக்கும், சந்திர தசையிலே நடக்கும், ராகு தசையிலே நடக்கும். பொதுவாக 1, 5, 9 இடங்களில் ராகு இருக்கும் பொழுது லக்கணத்தையும் பாதிக்கும். இங்கே 5ஆம் இடமா இருக்குது, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திரிகோண அமைப்பில் இங்கே சம்மந்தப்படுவார். இங்கே லக்கணத்துக்கு 9 ராகு சம்மந்தப்பட்டு நிற்பார். இங்கேயும் சம்மந்தப்பட்டு நிற்பார். அந்த திரிகோணத்தில் சம்மந்தப்படுவார். அப்போ 1, 9, 5 இந்த இடங்கள் 3மே பாதிக்க செய்யும். அப்போ கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் எது? சூரியன்